திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட ஒத்தக்கடை முத்தரையர் சிலை, வில்லியம்ஸ் ரோடு, வார்னர்ஸ் ரோடு மற்றும் ஜங்ஷன் ரயில்வே காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் KN நேரு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக பங்கேற்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தீவிர பரப்புரை மேற்கொண்டார். உதகை அருகே உள்ள நஞ்சநாடு கிராமத்திற்கு வருகை தந்த ராசாவிற்கு கிராமத்தின் தலைப்பாகை அணிவித்து படுகிற மக்களின் பாரம்பரிய உடை அணிவித்து கையில் குடையை வழங்கி வரவேற்பளித்தனர். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு, இந்தியா ஒற்றுமையாக எல்லாத்தையும் தாண்டி இருப்பதற்கு நம்முடைய ராமச்சந்திரன் அவர்களை சட்டப்பேரவைக்கு அனுப்புங்கள் என்று உங்களையெல்லாம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனியை ஆதரித்து நடிகை கௌதமி மாங்காடு பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் விஜய் பரப்புரை செய்யும் இடங்களுக்கு செல்லும் இளைஞர்கள் பாதுகாப்புடன் வீடு திரும்ப வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். எல்லா விதமான பாதுகாப்பு நீங்க எடுத்துக்கணும், அவங்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லணும். என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் பிள்ளைங்க வீட்டுக்கு பத்திரமா வரணும். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளரை பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் அக்கட்சியின் தொண்டர்கள் வரவேற்றனர். மதுரவாயல் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பெருமாள் கோயில் தெரு, சன்னதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தபிதாள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆசிரியர் காலடி மற்றும் பிச்சனூர் பகுதியில் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது மக்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த மீன் கடையில் மீன்வெட்டியும் கரும்பு சாறு வடிந்தும் அவர் வாக்கு சேகரித்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. ஏற்கனவே 2 முறை வாய்ப்பு வழங்கியும் தோற்றதால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு மீண்டும் சீட் வழங்காமல் ஓரங்கட்டிவிட்டதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் சாடியுள்ளார். மோடியும் அமித்ஷாவும் அவரை ஓரங்கட்டிட்டாங்க, அவருக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாங்க. அவரை பொறுத்த மட்டும் பாஜகவில் எத்தனை நாள் இருக்கார் என்பது தேர்தலுக்கு பின்னாடி தெரியும். ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் GBS-K நாகேந்திரன் மல்லல் மற்றும் ஆலங்குளம் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மல்லல் பகுதியில் மிளகாய் பறித்துக் கொண்டிருந்த பெண்களுடன் தாமும் மிளகாய் பறித்தபடி தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆதரவாக அவரது மகன் சண்முக பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேவாலயங்களுக்கு சென்ற அவர் பாதிரியார்களிடம் ஆசி பெற்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தனது தாயின் வெற்றிக்காக அவர் மேற்கொண்டு வரும் இந்த நேரடி பிரச்சாரம் அப்பகுதி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஏற்கிறாரா இல்லையா என கூற முடியுமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் வாசுகி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ஏவா வேலுவை ஆதரித்து காந்தி சிலை அருகே வாசுகி பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணி என்றும் கொள்கையற்ற கூட்டணி என்றும் விமர்சித்தார். IPL-இல் சஞ்சு சாம்சன் சதம் அடித்தது போல மீண்டும் கேரளாவில் 3வது முறையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் என அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் MA பேபி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் வருகையால் மக்களிடம் ஈர்ப்பு இருக்கும், ஆனால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றார். We read that Sanju Samson scored a century in the cricket match. So most likely LDF will also be repeating that in Kerala. தாவேக தலைவர் விஜய் ஒரு நாள் பிரச்சாரம் செய்துவிட்டு 4 நாட்கள் ஓய்வெடுப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தொகுதி வேட்பாளர் கூட 11 மணி நேரம் நின்று தொடர்ந்து சுந்தர் அவர்கள் ஓட்டு கேட்கறதா சொன்னாங்க. ஆனா ஒரு நடிகர் அவர் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தா 4 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். இவங்ககிட்ட நாடு கொடுத்தா என்ன ஆகுன்றத நீங்களே முடியும். சந்தர்ப்பவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியை ஆதரித்து உஞ்சனை பகுதியில் ப. சிதம்பரம் வாக்கு சேகரித்தார்.
அப்போது பேசிய அவர், அதிமுகவிடம் சண்டை போட்டு பிறந்த கட்சிதான் அமமுக என்றும், எடப்பாடி பழனிசாமி தான் தன்னுடைய முதல் எதிரி, அவரை வீழ்த்துவதுதான் தனது நோக்கம் என கூறி வந்த டிடிவி தினகரன் தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும் விமர்சித்தார். திருவள்ளூர் தொகுதி திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரனை ஆதரித்து நடிகை நளினி வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் விஜி ராஜேந்திரனை ஆதரித்து கொப்பூர், புதுவள்ளூர், பாப்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்ற நடிகை நளினி திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய அவர், திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரசேகரனை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நமது மாவட்டத்திற்கு தான் 150 கோடி ரூபாயை பெற்று வந்து அந்த 4 வழி சாலை அமைத்து கொடுத்து, அதே போல ராசிபுரம் சாலையாக இருந்தாலும் சரி, வேலூர் சாலையாக இருந்தாலும் சரி, அதேபோல மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலைக்கல்லூரி என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். சமூக ஊடகங்களை வைத்து முதலமைச்சர் ஆகலாம் என்றால் அது சர்க்கார் படத்தில் வேண்டுமானால் நடக்கலாம், நிஜத்தில் நடக்காது என பாஜக நட்சத்திர பேச்சாளர் YG மதுவந்தி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். விஜய் எங்க இருக்காரு? இங்க வந்தாரா? இல்ல, நான் தேடுறேன். ஏன்னா அவரு சடனா வரேங்கிறாரு, வராம போறாரு, அப்புறம் உடம்பு சரியில்லைங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காடுறாரு. எங்க போறாரு, என்ன செய்யறாருன்னு அவங்க கட்சியில யாருக்காவது தெரியும்னா நீங்க என்ன கேளுங்க. ஏன்னா இங்க நான் பாக்குற வரைக்கும் கிரவுண்ட் லெவல்ல நான் வந்து தாவேக்கா விசில் கூட நான் பார்க்கல. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் மட்டுமே தேவையான திட்டங்கள் மற்றும் நிதியை பெற முடியும் என இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் போட்டியிடும் IJK கட்சி வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். எப்ப கேட்டாலும் காசு இல்லைன்றாங்க, கடன் வாங்கணும்ன்றாங்க, இதே பிரச்சனையில பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லாட்சி நடக்கணும்னா திரு எடப்பாடியார் முதல்வராகணும். அதனால முதல் குறிக்கோள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஓராட்சி நடக்க வேண்டும். திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திருமாறனை ஆதரித்த அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்த பொழுது எதிர்பாராத விதமாக பூக்களுடன் வீசப்பட்ட செல்போன் ஒன்று அண்ணாமலையின் முகத்தில் பட்டது. இதனால் சற்று பரபரப்பு நிலவிய நிலையில் அண்ணாமலை அந்த செல்போனை எடுத்து அதை தவறவிட்ட நபரிடமே ஒப்படைத்தார். தருமபுரி சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நகராட்சிக்குட்பட்ட உழவர் சந்தையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட 9வது வார்டு முதல் 15வது வார்டு வரை வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளின் பயிர்க்கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார்.